ഓം ഓം ഓം. ഇത് നിരുക്ത ഓം 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 3 പ്രാവശ്യം ചൊല്ലിയിട്ട് ചതുർത്ഥ ശാന്ത, 4வது சாந்தமான ஆத்மா. அதாவது சாந்தமான ஆத்மா அப்படி சொன்னா நிரஞ்சன யுவானக, നിർഗുണം നിഷ്കളം ശാന്തം നിരവധ്യം നിരഞ്ജനം എന്ന് പറഞ്ഞ പോലെ നിർഗുണം നിഷ്കളം ശാന്തം, കലയില്ല, ഒരു കലയായിട്ട്. ഒരു കല എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അദൃശ്യമായിട്ടുള്ളത്, കാണാൻ പറ്റാത്തതായിട്ട്, അഗ്രാഹ്യമായിട്ട് ഗ്രഹിക്കാൻ പറ്റാത്തതായിട്ടുള്ള കലയാണ് ഒരു കല എന്ന് പറയുന്നത്. അതായത് സന്നികർഷ വേദ്യമല്ലാതെ അതിനർത്ഥം. അപ്പോ ത്രിരുത്വ ചതുർത്ഥ, 3 എന്നുള്ളത് അകാര ഉകാരം അകാരം നിൽക്കുന്നത്, ജാഗ്രസ്വപ്ന സുഷുപ്തി നിൽക്കുന്നത്. ചതുർത്ഥ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇതിനെയും താണ്ടി ഇതിനെയും ജയിച്ച് ഇതിനെയും അറിഞ്ഞ് ഇതിന്റെ വിജ്ഞാനം, ഇതിന്റെ സൂക്ഷ്മ വിജ്ഞാനം എന്നുള്ളത് ചതുർത്ഥ ശാന്ത. അതാ ശാന്തം. നിരുന്ധനയുവാണല്ല, ഇന്ധനം എന്നുള്ളത് കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ, കത്തി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പിന്നെ ചാമ്പലായി കഴിഞ്ഞാൽ അത് കത്തി ചാമ്പലായി മുടിഞ്ചാച്ചു നിന്നാ അപ്പോൾ ഇരിക്കേണ്ട അവസ്ഥ തന്നെ നിരവയവമാ ഇരിക്കുന്ന നിർദുഷ്ടமான അവസ്ഥ. അത് ശാന്ത ആത്മാ പ്ലുത ശാന്താത്മാ പ്ലുത പ്രണവ പ്രയോഗേണ ഓന്നിരിക്കട്ടെ. പ്ലുതപ്രണവം ഇരിക്കുന്നത്, പ്ലുതപ്രണവം அதாவது சதா உள்ளுக்குள்ளே இருந்துருக்குதானா அந்த சுரூபம். ஓம் இருக்கின்றது ஏகமாத்திரத்தும் திமாத்திரத்தும் திரிமாத்திரத்தும் ஜெபம் பண்ணா இந்த மாதிரி பலன் சொல்லியிருக்கு. ஆனா சதுர்மாத்திரமாக ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு, அதுக்கு பலன் நம்ம எதிர்பார்க்கறது பலன் தேவையில்லை, நிவர்த்த கர்மாவாயிடுச்சு. அதாவது ஆப்தகாமனாயிட்டு சமன்விதமாச்சு பரமாத்மா. பரமாத்மாவினால சமன்விதமாயிருக்கு பிரபஞ்சம் இருக்கின்றதுதான் சமன்யாத்தியாயம் இருக்கின்ற 1ஆம் அத்தியாயத்தில் பரமாத்மாவினால் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது இருக்கின்றது. பல வழியில் பல 4 அதிகரணம் 4 பாதத்திலூட 1ஆம் அத்தியாயத்தில் 4 பாதத்திலூட ஓரோ அதிகரணத்தா சொல்லி வருது. அப்படி சாந்தாத்மா 4ஆவதா இருக்கின்ற ஓம் இருக்கின்ற நிற்காமல் இருக்கின்றான புதமாக இருக்கின்றது, நிச்சயமா இருக்கின்றது. அந்த ஆத்மாவே சுத பிரணவா பிரயோகேனா ஓன்னு இருக்கின்ற பிரயோகத்தினால்தான் அது நித்தியஸ்வரூபத்தை ஒன்று நித்தியத்தை லயிச்சேன்னு அர்த்தம். நித்தியத்தை லயிக்கிறதல்ல, நித்தியத்தை ஒன்றுட்டேன்னு அர்த்தம். அதான் சரியா. பிரயோகேனா சமஸ்தம் ஓம் இது சயுக்தம் மொத்தம் ஒன்று பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா செய்யப்பட்டதல்ல, உணரப்பட்டது. சயுக்தம் இப்போதைய பிரயோகம் இருக்கின்றது விருத்தியாத்மகமான பிரயோகம். பிரவൃத்தி கச்சதி திஷ்டதி இருக்கின்றது. அது என்ன திருஷ்யதை இருக்கின்றது அபகத்தியாத்மகமா இருக்குன்னு அவபோதாத்மகமா இருக்குன்னா பரமாத்ம தர்சனத்துல நமக்கு தாதாத்மியத்தை ஏற்பட்டு வரக்கூடியது யுக்தகா. ஆத்மா யுக்தகான்னு சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ சேரப்படாத ஒரு நிலை இருந்தது போல ஒரு தோற்றம் மட்டும்தான் வாசகத்துல சேர்ந்துதான் இருக்கு. அந்தர்யாமியா தான் இருந்தது. அந்தர்யாமியே உணரலைங்கிறதுனா அந்தர்யாமி தாதாத்மியம் வரல. ஆத்மஜோதி அது அந்தர்யாமி தாதாத்மியம் வந்துடுதான் அந்த ஜீவாத்மாவனுடைய ஜோதிஷில ஜீவாத்மாவனுடைய பாஷ்ய பிரவൃத்தி வந்து போய் மனச அமனீபாவம் பிராபிச்சு கிடைக்கக்கூடா ஜோதிஷதுன்னு அர்த்தம். ஜோதி சகிருதாவர்த்ததே. சகிருது ஒரு தடவை பிரவர்த்திச்சாச்சுன்னா பரமாத்மா லயம் வந்துட்டு திரும்பி வராது. கல்லு தண்ணியில போட்டாச்சும் நேர போய் நிர்குண சமாதி இருந்தது. மரக்கட்டையா இருந்தாலும் இறக்கினா நிற்கும், கையை விட்டா திரும்ப மேலைக்கு வந்துடும். அது போல இருந்தது. அதுல நிர்விகல்ப சமாதின்னு இருக்கின்றது மோட்சம் லயம்னு அர்த்தம். சவிகல்ப சமாதின்னு இருக்கின்றது திரும்ப திரும்ப நம்ம என்ன இருக்கு சாதனை பண்ணிட்டு இருக்குன்னா யோகம். அது யுக்தனாக சர்வதாபானம் சிந்தாசகாரம் இருக்குன்னாமலே அது மரக்கட்டையினோட நிலைய இருக்கின்றது. சிந்தாசகாரத்தோடு இருக்கின்றன அவஸ்தா சாதாரண மனுஷாவஸ்தா. அந்த மனுஷாவஸ்தையில நாம் புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு ஆத்மாவை தெரிஞ்சுட்டு ஆத்மோபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். பரமஹம்சத்தினுடைய ஸ்டேஜ் தான் சகிருது ஆவர்த்ததே. சகிருது உச்சரிதா மாத்ராக ஒரு தடவை உச்சாரணம் பண்ணா போதும். மாத்ரா சயேஷால ஓன்னு உச்சாரணம் பண்ணாது நெப்பாட்ட போறது இல்லையா. அந்த உச்சாரம் ஆச்சுன்னா பூவாச்சு. ஓம் இருக்கின்ற உச்சாரணத்தோட மரண காலத்துல ஓம் இருக்கின்ற உச்சாரணத்தோட அந்த உச்சாரணமானது பூமியா பிரவேசிச்சாச்சு, பூமியில் லயிச்சாச்சு, பூமி அக்னியில் லயிச்சாச்சு, அக்னி வாயுவில் லயிச்சாச்சு, வாயு ஆகாசத்துல லயிச்சா, ஆகாசம் அவ்வியத்தில் லயிச்சாச்சு. அப்படியே அதனுடைய பரமாத்ம கதி வைதர்ணியம் தாண்டி இருக்கின்றான கதி அது அத்திராதிகதி போகிறவாது. அல்லாத சத்யோமுக்தாளுடன் சர்வவியாபகத்துவம் இருக்கின்றது சித்திக்கிறதுன்னு இருக்கின்றது. அது ஒரு தடவை சொன்னா முக்தி ஒரு தடவை வந்தா அப்புறம் முக்கிய வராது. இன்னொரு முக்தி இன்னொரு ஜென்மம் இல்லைன்னு அர்த்தம்.
அதனால சகுரு உச்சரித மாத்திரா சையேஷா அதுதான் இந்த ஊர்தமன்னம். ஊர்தமன்னா அன்னம் நயதி மேலைக்கு கொண்டு போறேன்னு அர்த்தம். உச்சரித மாத்திரா சையேஷா வந்து உச்சாரண மாத்திரத்திலே இவனுக்கு எவன் உச்சாரணம் பண்ணலையோ அவனுக்கு இந்த புதம் வந்தாச்சுன்னா ஊர்தமன்னம் அயதி கொண்டு போறே ஓங்காரா அந்த ஓங்காரம் கொண்டு போறே. ஓங்காரம் கிருஷ்ணோபனிஷத்துல அகார உகாரம் அகாரத்தினாല് இந்த லோகம் சொர்க்கலோகம் அதேபோல ஆகாசலோகம் அதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. அதுக்கு பலன்னு சொல்லியிருக்கு. ஏகமாத்திரத்தினாല് திமாத்திரத்தினாല് திமாத்திரத்தினாല് அதான் அது இது சதுர்மாசான்னு வரும்போது என்ன இருக்கு நிற்காத அந்த சேதனை மாத்திரமாയിട്ട് ശുദ്ധ സ്വഭാവമായിട്ട് ജീവനുടെ അവിദ്യ പോയിട്ട് അർത്ഥം. പ്രാണാൻ സർവാൻ പ്രളീയതേ പ്രാണത്തിലൂടെ ലയിക്കുന്നത് அதுதான் பிரளயம். அது பிராணாபான வியானோதான சமானத்துல போச்சு. அதேபோல என்ன இருக்கு அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயத்துல போச்சு. இப்போ இருக்கின்ற ஆனந்தம் அல்லாத எல்லையற்ற ஆனந்தம் ஆச்சு அர்த்தம் பிரளயான்னு இருக்கின்றது. பிராணப்பிரளயம்னு சொன்னா காத்து உள்ளே இருக்கும்போது பிராணாபான வியானோதான சமானம்னு சொல்றோம். ஆனா காத்து வெளியே வந்தாச்சுன்னா அது காத்துன்னு சொல்றோம். அந்த காத்துன்னு இருக்குன்னு லயமாயிடுச்சுன்னு சொன்னா அப்போ என்ன இருக்கு ஆகாசம் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா ஆகாசத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆகாசத்துக்கு அந்தரியாமியா இருக்கின்ற பரமாத்மா வரும்போது அது பரமாத்மா பரமாத்மாவால்தான் வேத்தியம். ஜீவனுக்கு தான் விஜயானாத்ம வேத்தியம். விஜயானாத்மாவனால்தான் பரமாத்மான்னு இருக்கின்ற சாட்சாத்காரம். அதுக்கு தாத்பரியம். பிராணான் சர்வான் பரமாத்மனி பயதி பிராணான் சர்வான் பரமாத்மா எல்லா பிராணமும் பரமாத்மாவிலே பிராணான் பயதி பிராணம் போகிறது பரமாத்மா போகுது. எல்லா பிராணம்னா பல கால 5 பூதங்களால் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா 11 இந்திரியங்களால் ஏற்பட்டிருக்கு, இல்லை 5 பூதார்த்தங்களாலும் 11 இந்திரியங்களாலும் 16 கலைகளாக இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் லயிச்சாச்சு. பிரயதி ஏதது ஏதஸ்மாத் பிராணஹா ஏதஸ்மாத் பிரணவஹா பிரணவத்துல லயதி லயிக்கணும் லயிக்கிற அப்படின்னா ஒன்றாயிடுற ஒன்னோட ஒன்னாயிடுற அவேத தாதாத்மத்தை அடையிற. நமக்கு அபின்ன நிமித்த உபாதானம் சொல்லும்போது உபாதானமும் நிமித்தமும் ஒன்னா இருக்கிறதுனாலே அபேதம் சித்திக்கிறது. அதனால அபேத தாதாத்மியங்கிறது பிராணனுக்கு அபேத தாதாத்மியம் இருக்கின்றது. அது அத்தியாவஸ்தா, அதுதான் அந்தியாவஸ்தா. எதுல இருந்து நம்ம பகவானோட மாயினால் இந்த பிரபஞ்சோத்பத்தி ஆச்சோ அந்த பிரபஞ்சோத்பத்தி காரணத்தை உணர்றது அவித்யா விநாசம் இருக்கின்றது. ஆத்தியத்தை உணர்ந்ததுனால ஆத்தியந்தரகிதத்தை உணர்றது அர்த்தம். ஆத்தியம் இருக்கின்றது மாயாசக்தியை உணர்ந்துட்டதுனால மாயாசக்தியை தாண்டிட்டேன். நான் மாயாசக்தியை ஜெயிச்சாச்சுன்னா மாயாசக்திக்கு காரணமா இருக்கின்ற மாயையே உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். மாயில தாதாத்மத்தை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். பிரளயகான்னு இருக்கின்றதுக்கு பிரளியதே பிராணஹா பிராணான் சர்வான் பிரளியது எல்லா பிராணனும் லயிக்கிறதுனால அது ஏகலை ஆகிறதுனால அதுதான் சாட்சாத்காரம் சொல்லப்படுது. பிரணவா சதுர்த்தா அவஸ்திதா அது 4வது ஸ்திதின்னு இருக்குது. ஓம் மாத்திரமா இருக்கின்றானா நிற்காமல் இருக்கின்ற சேதனை மாத்திரமா இருக்கின்ற சர்வத்திலும் அவங்க இருக்கு. கம்ப்யூட்டர்ல கூட கண்டுபிடிச்சாச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு பகவான். அப்போ சதுர்த்தா அவஸ்திதா சர்வ சர்வ தேவதேவ சர்வதேவ வேதயோனிதி சர்வத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உணர்றதுக்கு காரணமா இருக்கின்றது. உணர்றதுக்கு காரணமாயிடுச்சுன்னு சொன்னா அந்த காரணத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு காரியம் கிடையாது. அதுவே என்ன இருக்கு உணர்றதுன்னு இருக்கின்றதுதான் சத்காரணம். உணர்றதுன்னு இருக்கிறது தானே உணர முடியும். அதுல இன்னொன்னு சொன்னா இல்லாததுன்னு ஆயிடும். அப்போ இல்லாதது இருக்கின்றதுக்கு அவங்களும் பிரயத்னம் பண்ண வேண்டியது, இருக்கின்றதுதான் உணர்றதுக்குன்னு பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கு. சர்வவாச்சிய வஸ்து பிரணவாத்மகம் எல்லா வாக்கியத்துக்கும் வாஸ்தவமா இருக்கின்ற ஓம் இருக்கின்ற அகார உகாரம் அகாரமா இருக்கின்றான விஞ்ஞான விஷயமா இருக்கின்றான பிராணப்பிரளயனமா இருக்கின்றான ஆத்தியந்தரகிதமா இருக்கின்றான நித்தியசுத்தமா இருக்கின்ற ஆதி அல்லது அனாத்தியந்தம் தேவதேவ தேவச்சேதி சந்தத்தாம் தேவன் இருக்கின்றது உணர வேண்டினது. சர்வேபியோ துக்கபயேபியா எல்லா துக்கத்திலிருந்தும் எல்லா பயத்திலிருந்தும் பயேபியா சந்தாரேதி தான் பிரயமாத்தான் அதுல இருந்து எல்லா துக்க பயத்திலிருந்தும் காப்பாற்றப்படுது.
சந்தாரேதி சந்தாரேதி இது தாரணா தாரஹா தாரணம்னா தாண்டப்படுறதுனால தாரணம் தாரணா தாரஹா தாரணம் பண்ணப்படான் தாண்டப்பட்டுன்னு அர்த்தம் தாண்டப்பட்டுன்னு சொல்லப்படுறது சர்வே தேவாः சம்விசந்தி விஷ்ணு சர்வே தேவாக சம்விசந்தி எல்லா தேவதைகளும் எல்லா இந்திரியங்களும் பிரவேசிக்கப்படுவது வியாபகத்துவா விஷ்ணு விஷ்ணு மூலம் சர்வே தேவாக எல்லா இந்திரியங்களுமே எல்லா தேவதைகளுமே வியாபகமா இருக்குன்னாலும் பகவானா இருக்குன்னா விஷ்ணுவில் லயிக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் சர்வே தேவாக எல்லா தேவதைகளும் சம்விசந்தி பிரவேசிக்கப்படுறது எப்படி தூங்கும்போது இந்திரியங்கள்லாம் ஹிருதயத்துல பிரவேசிக்கப்படுறதோ அதுபோல முக்த தேசம் உணர்ந்தாவிட்டு அந்த முக்தராகிறதுன்னு இருக்கின்ற இப்படின்னு சொல்றேன் சர்வே தேவாகா எல்லா தேவதைகளா இருந்தாலும் சரி பிரளய காலத்துக்கு பிறகானாலும் சரி அவன் அவபோதத்தினாலும் சரி சத்யோமுக்தின்னு இருக்கின்றது இரண்ய கர்ப்பங்கிட்ட இருந்து கிடைச்சதாவிட்டானாலும் சரி சர்வே தேவாகா இனி சாதனை பண்ணிட்டு இருக்கு குரு உபதேசத்தினால சாதனை பண்ணிருக்க சிஷ்யனானாலும் சரி சாதனை பண்ணி முடிச்சு உபதேசம் பண்ணி அந்த குரு நிலம் இருக்கின்றது அடைஞ்சு பகவதனோட சங்கல்பம் இருக்கின்ற வரும்போது சர்வே தேவாக சர்வே சம்விசந்தி இது விஷ்ணு பிரவேசிக்கப்படுதுன்னு இருக்குன்னா வியாபகனா இருக்குன்னா பகவான் விஷ்ணுன்னு அர்த்தம் அப்போ சர்வாணி பிருஹயதி இது பிரம்மா அதுதான் பிரம்மான்னு இருக்கிற சப்தத்தினால சொல்றது சர்வாணி பிரும்ஹயதி பிரம்மம் சர்வத்தையும் சொல்லப்படுறதுனால பிரம்மா சர்வத்தையும் வியாபகமா இருக்குன்னா பிரம்மத்தில் சொல்லப்பட்டது இல்ல பிரம்மமா சர்வத்தையும் சொல்லப்பட்ட பிரம்மமா இருக்குன்னால விஷ்ணுவில் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அந்யோன்யம் என்ன இருக்கு அந்யோன்யாசிரிய தோஷம் இல்லை நாமோச்சாரண பேதம் இருந்தாலும் அர்த்தத்திலோ கர்த்தத்துவத்திலோ எந்த விதமான பேதமும் கிடையாது சர்வே சர்வே அத்யோ அந்த ஸ்தானேபியா எல்லாத்துக்கும் ஸ்தானத்துக்கும் உள்ள ஸ்தானேபியோ ஜேயேபியா தெரிஞ்சுக்க வேண்டியதான எல்லா ஸ்தானத்துக்கும் உள்ள பிரதீபவது எப்படி ஒளி இருக்கும் தீபத்துல எப்படி இருக்கும் தீபம் எப்படி இருக்கும் பிரகாசேதி தீபமானது எப்படி பிரகடனப்படுத்துறதோ அதுபடி பிரகாசா அதுபோல சுப்பிரகாசமா இருக்கு அதாவது பிரம்மன்னு சொன்னாலும் சரி விஷ்ணுன்னு சொன்னாலும் சரி அவகதின்னு இருக்கின்றது எல்லாத்தையும் பிரகடனப்படுத்துவது எப்படி ஒளியானது ஒளியையும் பிரகாரணப்படுத்திண்டு அதனோட பிரகாசத்தையும் பிரகடனப்படுத்துறதையோ அதுபோல தன்னையும் பிரகடனப்படுத்திண்டு தான் இதனாலுக்கும் பிரகடனப்படுத்திண்டு இதனாலுக்கும் கூட என்ன இருக்கு நிவர்த்தி காமனாகிறதுக்கு வேண்டிய வழியை சொல்லிண்டு அந்த மார்க்கம் இருக்கின்றது காட்டுறது உபனிஷத்து பிரகாஷேபியா சதோமித்யந்தா பிரகாசேபிய பிரகாசப்படுத்துறதிலிருந்து சதோமித்யந்தா சதா எப்பவும் ஓம் இருக்கின்றது முடிவாக சரீரே வித்யுத் யோதேதி சரீரத்துக்குள்ள என்ன மின்னல் இருக்கின்றது பிரகடனப்படுறது சரீரத்துல வித்யுத் யோதேதி அந்த சைதன்யம் இருக்குன்னு ரேசு வெளிப்படும் போது அந்த சந்தோஷம் தெரிகிறது போல வித்யுத் யோதேதினா மின்னலாட்டம் தெரிகிறது ஒரு தடவை தெரிஞ்சாச்சுன்னா அந்த ஓங்காரம் நிற்கிறது இல்லை சர்வாந்தர்யாமி ஆயிடுத்து அக்ஷர பிரம்மம் ஆயிடுத்து அதுக்கு அர்த்தம் சரீரே வித்யுத் வித்யுத் ஜோதேதி முகுர்முகு இது திரும்பவும் அந்த வித்யுத் யோதனம் வந்தாச்சுன்னா சரீர அவஸ்தான்னு இருக்கின்றதெல்லாம் மறைஞ்சிடுச்சு அந்த நிலை அது சைதன்யா தாதாத்மிய நிலை அது எப்படி முக்தி வரும்னு சொன்னா இப்படிதான் முக்தி வரும்னு சொல்லதுக்கா மின்னல் எப்படி வரும்னு கேட்டா அது வந்து போகும் வரும்போது தான் தெரியும் அதுபோல சாட்சாத்காரம் வந்தா விட்டு தான் தெரியும் சாட்சாத்காரத்தினுடைய சாட்சாத்காரம் ஆனதுக்கு அப்புறம் மற்ற வாழ் பற்றி தெரியாது மின்னல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு சூரியன் இருக்கிற போல அப்படின்னா ஒரு சாட்சாத்காரம் வந்துருச்சுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது சந்தோஷம் இருக்குன்னு எப்பவுமே இருக்குன்னா அப்போ ஸ்ரீ சம்சர்க்கத்துல இருக்குன்னா அந்த சந்தோஷம் இருக்குன்றது எல்லா நேரத்திலும் இல்லையா அது போல இல்லை இது அவிச்சின்னமாக இருந்துருக்குன்னு இருக்கின்ற அவஸ்தானம் இருக்குது அதுதான் முக்கியம்னு சொல்றது சரீரே வித்யுத்யோதேதி சரீரத்துக்குள்ள மின்னல் கடந்து போகிறதோ அதுபோல அந்த அபகதின்னு இருக்குன்னா அந்த பரமசைதன்யம் இருக்குன்னா பரமானுபவம் இருக்குன்னா ஆத்தியந்தர விதமா எல்லையற்ற ஆனந்தம் இருக்கின்றது பிரவேசிக்கிறது முகு திரும்பவும் அப்படியே மோட்டர் ஸ்டார்ட் பண்ணா தண்ணி போயிட்டே இருக்குமோ தண்ணி இருக்கிற வரைக்கும் ஆனா இங்க அப்படி இல்லை இங்க ஸ்டார்ட் ஆனது ஆஃபே ஆகாதுன்னு இருக்கின்றது தண்ணி இல்லைனாலும் ஆஃப் ஆகும் மோட்டர்கள் ஆனா இங்க அப்படி இல்லை அதெல்லாம் தண்ணி வராமலே இருக்காது இங்க அப்படி இல்லை
துரியாவஸ்தையில இருக்கின்ற ஓங்கார புலகத்தை உச்சாரணம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த மின்னலாட்டம் அந்த அபகதி வந்துருச்சுன்னு சொன்னா இனி அனபகதின்னு இருக்கிற அவித்தியில எவ்வளவு வந்தாச்சுன்னா இருட்டு இல்லாதது போல அது தொடர்ந்துட்டே இருக்கும். முகூர் முகூரிதே வித்யுத் பிரதி பிரதீயா பிரதியா திசம் திசம் அந்த மின்னல் திக்குக்கு போகும். விசஸ்து ஏகேவா ராஜ்யோதேஜி பிரதேஜி அவாஜின்னு இருக்கின்றது உபாதி வேதாந்த அர்த்த சங்கிரத சொல்றேன். அந்த உபாதியெல்லாம் போயிட்டு உபாதியே பகவான் நிமித்தமா இருக்கு. அந்த பகவான் நிமித்தத்தை உணர்ந்துட்டேனா அந்த நிமித்தத்தை தாண்டிட்டேனா திக்குகள் பூரா சோபிக்கிறதுனா திக்கே இல்லாமல் ஆகிடுத்து சர்வதிக்மயனா எடுத்து அந்த ஜீவன் ஜீவைக்கியத்தை உணர்ந்துட்டே தேகாத்ம தாதாத்மியம் இருக்கின்றது பரமாத்மாவில் வந்துட்டேன்னு அர்த்தம். விஜயானம் வழியா குரு உபதேசம் வழியா பூர்வாச்சாரிய கிரந்தோக்தியா பூர்வாச்சாரிய அனுகிரகத்தால் அர்த்தம். பிரதீய திசம் திசம் தித்வா எல்லா திக்கையும் உடைச்சிட்டார். திக்கை உடைக்கிறதுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வச்சிருக்கிற சுமரா உடைக்கிறதுக்கு இல்லை, உணர்றதுக்கு மட்டும்தான் தாத்பரியம். தித்வா சர்வாலோகான் யாப்னோதி அனைத்து லோகத்தையும் அடையிற லோக்கியதே புத்தி தேதி லோகான்னு இருக்கிறது லோக புத்தியிலே அது மனசினாலே புத்தியினாலும் வரும்போது அது சர்வாந்தரத்துக்கு போற சர்வ ஆலோகான் வியாப்னோதி மனசு அமனீபாவம் பிராபிச்சாதான் புத்தியில் பிரவேசம் பண்ணி அது சாட்சாத்காரம் பண்றதுன்னு இருக்கின்றது இங்க விஷயம். சர்வலோகான் வியாப்னோதி வியாபியதீதி வியாவனாத் வியாபி எல்லாத்திலும் வியாபிக்கிறதா அது வியாபி. அது பகவான் விஷ்ணு சொன்னாலும் சரி பிரம்மன் சொன்னாலும் சரி அது அனிர்வாச்சியமான அனுபவம் அது வந்தாச்சுன்னா அதுக்கு மட்டும் சொல்றோம். யாவனாத் வியாபி மகாதேவா தேவதைகளுக்கும் தேவதையா இருக்குதுன்னா மகாதேவகான்னு சொல்றோம். தேவதான்னு இருக்குன்னு ஸ்திதி இருக்கு. யாகாதிகள் பண்ணி சொர்க்க சுகம் இருக்கின்றது இருக்கு. தேவதைகளுக்கு அன்னமா இருக்கின்ற அவஸ்தையும் இருக்கு. வித்யா தேவலோகம் வித்தியினாலு தேவலோகம் இருக்கு நான் அத்தையும் நமக்கு இருக்கு. அர்ச்சாதிகதியில் அவளுக்கு அன்னமாக இந்த பிதிர்லோகம் இருக்கு. பிதிர்லோகத்துல இருக்கவாள எப்படி மாட்டேனமா கறந்து பால் சாப்பிடுறியோ அது போல தேவலோகத்துல இருக்கின்ற வித்தியனால் இருக்கிறவா பிதிர்லோகத்துல இருக்கவாள அனுபவிக்கிற அப்படின்னு சொன்னா அந்த நிலை எல்லாத்தையும் தாண்டி சர்வசுதந்திரமான நிலையேன்னு சொல்றது இது. தேவ எல்லா தேவர்களுக்கும் தேவனா இருக்குன்னா ஏககலமா இருக்குன்னா பரமாத்மா அபகதி மாத்திர விஷயமா இருக்குன்னா மின்னல் போல இருக்குன்னா சைதன்ய தியோதகமா இருக்குன்னா சைதன்ய மாத்திரமா இருக்குன்னா சைதன்ய இதர வெதிரிக்தமா இருக்குன்னா ஞானாத்மகமா இருக்குன்னா என்ன இருக்கு விலட்சண பிரத்ய அனந்தரி சலட்சண பிரத்ய பிரவாகத்துல அந்த பிரவாகானாதியாகவே இருக்குன்னு சுரூப தியானத்தை சொல்றோம். பூர்வஸ்யா மாத்ரா ரெண்டாவது மந்திரம் முடிஞ்சாச்சு. மூணாவது மந்திரம் ஆரம்பம். பூர்வஸ்யா மகாதேவகான்னு இருக்கிறதுனால ஒரு தடவை அந்த மந்திரத்தை படிக்கிற ரெண்டாவது மந்திரம். தேவச்சேதி சங்கா சந்தத்தாம் சர்வேभ्यो दुःखभयेभ्यः சந்தாயதீதி தேவச்சேதி சந்தத்தாம் சர்வேभ्यो दुःखभयेभ्यः சந்தாயதீதி தாரணாத்தாரः சர்வே தேவாः சம்விசந்தீதி விஷ்ணுः சர்வே தேவாः சம்விசந்தீதி விஷ்ணுः சர்வாணி பிரம்மேதீதி பிரம்மா சர்வாணி பிரம்மேதீதி பிரம்மா सर्वेभ्यो अंतस्थानेभ्यो ध्येयेभ्यः सर्वेभ्यो अंतस्थानेभ्यो ध्येयेभ्यः प्रदीपवत् प्रकाशेदीति प्रकाशः प्रदीपवत् प्रकाशेदीति प्रकाशः प्रदीप प्रकाशवत् सिद्धेன்னு இருக்கு. பிரதீபம் இருந்ததுன்னா அது ஒளியையும் காட்டுறது அதோட தீபத்தையும் காட்டுறதுன்னு சொன்னா ஆதாராதய பாவம் இருக்குது அபிநமா இருக்கு அபிந நிமித்தோபாதானமா இருக்குன்னு ஒரு அர்த்தம். प्रकाशेभ्यः सदोमित्यन्तः शरीरे प्रकाशेभ्यः सदोमित्य अंध शरीरे विद्युज्योतिर्हि सदो प्रकाशेभ्यः सदोमित्यन्ध शरीरे विद्युज्योतिर्हि समु मुहुर्मुहुरिति विद्युत् प्रदीत्या दिशं दिशं मुहुर्मुहुरिति विद्युत् प्रदीत्या दिशं दिशं भित्वा सर्वान् लोकान् आप्नोति दिशं दिशं भित्वा सर्वान् लोकान् आप्नोति व्यावेदीति व्यावनात् व्यावी व्यावेदीति व्यावनात् व्यावी महादेवः. परमात्मावे சொல்றோம். மகாதேவா சொன்னாலும் சரி பிரம்மான்னு சொன்னாலும் சரி விஷ்ணுன்னு சொன்னாலும் சரி பரமாத்மாவை சொல்றோம். தத்துவம் பிரம்மன் யாதார்த்தத்தை சொல்றோம். பூர்வாஸ்ய மாத்ரா ஜாகதி
முதல்ல இந்த சுகதுக்காத்மா மாத்திரான்னு தேஜோ மாத்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம். லோகத்துல நம்ம சுகதுக்காத்மா மாத்திரையை தெரிஞ்சுக்கிறோம். ததேவ தன்மாத்திரம் பிரம்மசூத்திரத்துல சைதன்ய மாத்திரம் பரமாத்மான்னு சொல்லியிருக்கு. மாத்ரா 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 மாத்ராக பிரதிமா பிரதிமாத்திரமாக ஓரோ மாத்திரையிலும் பிரதிமாத்திரமாக தான் தினம் தினம் பிரதிதினம் சொல்ற போல சைதன்யத்துல சைதன்யம் தான் சதா சைதன்யம் இருக்கின்ற அவஸ்தான அர்த்தம் தன்முக்தின்னு இருக்கின்றது. மாத்ராக ததேவ தன்மாத்திரான்னு இருக்கின்ற அர்த்தத்துல சொல்றேன். அதே போல சுகம் இருக்கின்ற சுகேக மாத்திரான்னு இருக்கின்ற தேவதான்னு இருக்கின்ற விஷயம் அது அசிராதியது வித்தியினால கிடைக்கக்கூடாது. கேவல பரிமித சுகம் இருக்கின்ற யாகாதி அதிர்ஷ்டத்தினால கிடைக்கக்கூடாது. இஷ்டாபூர்த்தத்தினால கிடைக்கணும் அந்தந்த லோகம் இருக்கின்றது. அப்போ சுகதுக்காத்மாவான மனுஷ லோகம் இருக்கின்றது. கேவல துக்காத்மாவான இருக்கின்றது மிருகாதி விஷாந்தம் வரை அவஸ்தான் இருக்கின்றது. அது வேற உபநிஷத்துக்கள் சித்தமான விஷயத்தை இங்க சொன்னோம், அவ்வளவுதான். மாத்ரா மாத்திராக பிரதிமாத்திராக ஒவ்வொரு மாத்திரையும் பிரதிமாத்திரையிலும் மாத்திராகதாக ஒவ்வொரு மாத்திரையும் மாத்திரையாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதிசூஷ்மமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூஷ்மம் பெருசுக்கு பெருசு அங்க இருக்க உபநிஷத்துல வருது. அதேதான் அங்கேயும் சமயக் சமஸ்தானவி பதாம் ஜெயதீதி சரியாக நல்லாக சமயக்கு நன்றாக சமஸ்த அனைத்துக்கும் அர்த்தம். சமஸ்தானவி பதான் ஜெயதீதி எல்லா பதத்தையும் ஜெயிக்கிறேன், எல்லா பதத்தையும் அந்தர்யாமி ஜெயிக்கிறேன், எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இனி அதை தாண்டது கஷ்டம் இல்லையே அர்த்தம். பதான் ஜெயதீதி ஸ்வயம் பிரகாசா அதான் சொப்பிரகாசமானது ஆத்மா தான் தன்னால் உணர்ந்ததுன்னு இருக்குதான் ஆத்மஸ்வரூபம் இருக்கின்றது. அதான் தத்துவம் சாத்மதத்துவானுசந்தானம் சாத்மதத்துவானுசந்தானம் பக்திரித்தவரே ஜுகு தான் தன்னை உணர்றதுதான் பரிபூர்ணமான பக்தி. ஸ்வயம் துரியம் மாத்ரா மாத்திராக பிரதி மாத்திராகதாக பிரதிமாத்திரையா வந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாத்திரையில் இருக்கின்றது. சமயக் சமாஸ்தானவி சரியாக அனைத்தையும் பதான் ஜெயதி பதங்களை தாண்டறேன்னு இருக்குன்னா ஜெயிக்கிறேன்னு இருக்குன்னா உணர்றேன்னு இருக்குனாலே ஸ்வயம் பிரகாசா ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, ஸ்வயம் பிரம்மமா இருக்குது. ஜீவாத்மா இருக்கின்றதே தான் என்ன இருக்கு, பரமாத்மான்னு இருக்கின்றது. ஜீவாத்மா இருக்கின்ற உபாதி இல்லாததுன்னு உணர்றேன் அர்த்தம். தேகாத்ம அபிமானம் போய் பரமாத்மாவில் சாதாத்மியம் இருக்கு. அதாவது அனிமா மகிமா கிருமாலும் பிரபி பிராகம் சித்தம் வசித்தம் இருக்குன்னா நிலையில பரிபூர்ணமா இருக்குன்னு இருக்கின்றது. அவித்ய போய் இருக்கின்ற அவஸ்தான் அர்த்தம். ஸ்வயம் பிரம்மா போரி தேஷா தான் பிரம்மமா இருக்குன்னு இருக்கின்ற அவஸ்தா. அது பிரயத்னம் பண்ணி சிரவணம் பண்ண நித்தியாசம் யோக மார்க்கத்தோட யோகிகளா தெரிஞ்சு உபதேசம் பண்ண பூர்வாச்சாரியாரோட மார்க்கம் அது. அப்படி பகவதி ஏஷா சித்தி சித்திகரா இதுதான் இப்படி இருக்குன்னு இருக்குன்னா சித்தம், இப்படி இருக்குன்னா நமக்கு கிடைச்சிருக்குது. பூர்வாச்சாரியால் கிடைச்சிருக்குன்னா மோட்சபதம். அப்படிதான் நமக்கு அது கிடைக்கிறது. இதுதான் நம்ம உபதேசம் பண்ற வழக்கு கிடைக்கிறது. சித்திகரா ஏதஸ்மாத் தியானாதோ பிரயுஜ்யதே இப்படிதான் தியானத்துல பிரயோகம் பண்ணி சிரவணம் மன்னம் நிதித்தியாசனம் இருக்குன்னா தியான மாத்திர விஷயமாக நித்தியாசன விஷயமாக சாட்சாத்காரம் இருக்கின்றது. பிரயுஜ்யதே சர்வ கரணோபசம்ஹாரா சம்ஹாரத்வா எல்லா கரணம்னா இந்திரியங்கள் எல்லா கரணமும் உபசம்ஹாரம் பண்ணப்பட்டதான் இந்திரியங்கள் இல்லேன்னு இருக்கின்ற அவஸ்தை. கேவல சைதன்யம் சுத்த சைதன்யமான அவஸ்தை அதுதான் தம் கரணோபசம்ஹாரத்வாது தாரிய தாரண பிரம்மா துரியம் தாரிய தாரண பிரம்மான்னு இருக்கு. நாலாவது எல்லாத்தையும் தாரியம் தாரணம். ஏதஸ்மா ஜாயதே பிராணமான சர்வேந்திரம் ஜோதிரா பிருத்திவி விஸ்வசித்தாரிணின்னு சொல்றாங்க. ஏதஸ்மா ஜாயதே பிராணா உற்பத்தி பிரகடனத்துல அப்படி சொல்றேன். எதஸ்மா ஜாயதே பிராணா உற்பத்தி பல நிமிஷத்துகளா சொல்றேன். எதஸ்மா ஜாயதே பிராணா இந்த ஆத்மாவிலிருந்து உண்டாகுது பிராணன் பிராணம் மன சர்வேந்திரியா மனசு சர்வேந்திரியங்கள் உண்டாகுது. கம்பாயம் ஜோதிரா பிரதிவிசேஷ ஆகாசம் பஞ்சபூதங்களும் ஆகாசம் கம் வாயு ஜோதி வாயு இருக்கிறது காத்து வாயு ஆபகா ஜலம் இருக்கின்றது. பிருத்திவி விஸ்வசிதாரி பிருத்திவி உலகத்தை தாரணம் பண்ணப்படுதுன்னு சொன்னேன். சர்வதாரணம் பண்ணப்படுது. தாரிய தாரண பிரம்மா துல்லியம் தாரிய தாரணமா இருக்குன்ற பிரம்மா இது எப்படி இருக்கு, நிராதாரமா இருக்கு, நிஷ்பிரகாரமா இருக்கு, நிஷ்பலோத்தேசமா இருக்கு. நல்லதான் அதனுடைய விசேஷங்கள் அங்கங்க சாமானாத்தியங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தாரணா பிரம்மா துல்லியம் இந்த தாரணா இருக்கு. மூணு அவஸ்தையும் தெரிஞ்சுண்டு
நாலாவது அவஸ்தையில் ஏற்படக்கூடிய நாலாவது அவஸ்தான்னு இருக்கின்றது சொல்ற துரியாவஸ்தான்னு இருக்கின்றது. மூணு அவஸ்தா பிரத்யமா தெரியும். நாலாவது அவஸ்தா இருக்கின்ற அவகதி மாத்திர விஷயம், அது அனுபவம் மாத்திர விஷயம், அது மின்னல் போல நமக்கு வந்ததுக்கு அப்புறம் துரிய சுதமா இருக்குண்டானா ஓங்காரேக ஜப ஓங்கார மாத்திரமா இருக்குண்டானா சேதன மாத்திரமா இருக்குன்னா சுத்தமான அவஸ்தைன்னு நமக்கு நிதித்தியாசனத்துக்காக சொல்லியிருக்கு. சர்வ கர்மா சர்வ காரணானி மனசி சம்பிரதிஷ்டாப்பியா இந்திரியங்களோட காரணங்களை எல்லாத்தையும் மனசுல தியானம் பண்ணி தியானம் விஷ்ணு பிராணம் மனசி சகா கரணேகி தியானம் இருக்கின்றது. வியாபகமா இருக்கிறதுனால விஷ்ணுவா இருக்கிறதுனால பிராணம் மனசி சகா கரணேகி பிராணனையும் மனசையும் இந்திரியங்களோட சேர்ந்து சம்பிரதிஷ்டாப்பியா ஜாதா தியானம் பண்ற ருத்ரஹா பிராணம் ருத்ரனா இருக்குன்னு பிராணம் ரோதனா ருத்ராகான்னு இருக்கு. இந்திரியங்களை தான் சொல்லியிருக்கு. 11 இந்திரியங்களை தான் அந்த ருத்ரம் இருக்கிறது பிருகதாரணத்துல வருது. பிராணம் மனசி சக கரணேகி பிராணனையும் இந்திரியங்களையும் பிராணனையும் மனசி மனசுக்குள்ள சக கரணேகி தாந்தே பரமாத்மனி 10 இந்திரியங்களை நடக்கிறது தாந்தம்னு சொல்லு. அப்படி பரமாத்மாவில சம்பிரதிஷ்டாத்தியா அண்ணா வச்சுண்டு போதரூபமாவே தெரிஞ்சுட்டு வச்சுண்டு ஜாயி ஜாயி தேசானம் பரமாத்மாவை நினைக்கிறேன் சொல்ற. ஈசானம் ஈசான பிரபுரவ்யா ஈசான பிரபு அவ்யன் பரமாத்மாவை சொல்ற. அந்த ஜாயி ஈசானம் பிரத்யாயுதம் பிரஷேன தியானம் பண்ணணும். திரும்பவும் பரமாத்மா தியானம் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் ஈசான பிரபுரவியா அவ்வியனா இருக்கின்றவன் பரமாத்மான்னு அர்த்தத்துல சொல்லியிருக்கு. தெரிஞ்சுக்கணும். இப்படி யோக நிலையில உட்காரணும் சொல்லியிருக்கு. சர்வமிதம் பிரம்மா விஷ்ணு ருத்ர ஸ்தே அதாவது ஜாகிர சொப்ன சுஷுப்தின்னு சொன்னது போல என்ன இருக்கு சஹா பிரம்மா விஷ்ணு ருத்ரஹா பிரம்மான்னு சொன்னாலும் சரி விஷ்ணு சொன்னாலும் ருத்ரன்னு சொன்னாலும் திரிமூர்த்திகளும் என்ன இருக்கு பரமாத்மான்றதுன்னு காட்டுறது. சம்பிரயுஜ்யந்தே நன்னாக பிரயோகம் பண்ணப்படுறது. பிரயுஜ்யந்தேனா சம்பந்தியா இருக்கு. தலையும் இடுப்பும் மத்தியம சரீரம் சேர்ந்து பிரயுக்தமா இருக்கு. நாமான்னு இருக்குது. அதுபோல பரமாத்மா என்பது விஷ்ணு ருத்ர ஏ சம்பிரயுஜ்யந்தே சர்வாணி இந்திரியாணி எல்லா இந்திரியங்களும் நன்னாக பிரயுக்தம் பண்ணப்படுறது. சக பூதேர் ந கரணம் பூதங்களுக்கு அது என்ன இருக்கு பூதேகி பூதங்களாலே கரணங்களும் இருக்கின்ற இந்திரியங்களும் இருக்கின்றது. பூதங்களோட சிருஷ்டிக்கப்படுறது கரணங்களா இருக்கின்ற இந்திரியங்களும். அதனால பூதேர் ந கரணம் காரணானாம் பூதங்களோட கரணம் இருக்கின்ற காரணமாக அல்ல ஜாயதா காரணம் நினைக்க கூடுதான காரணமானது பூதங்களால இருக்கக்கூடான இந்திரியங்களா இருக்கின்ற கரணங்களோடு சேர்ந்து ஜாயதா காரணம் துர்ஜயம் அந்த பூதம் சிருஷ்டிக்கப்படும் போது பூதங்கள் உண்டாகும் போது இந்திரியங்கள் உண்டாகும் சொன்னா அதுக்கு காரணமா இருக்கின்ற பரமாத்மா இருக்கின்ற நிரவசேஷமான நித்திசுத்தமா இருக்கின்ற போதமா இருக்கின்ற பரமாத்மா இருக்கின்றது. ஜெயா நினைக்க வேண்டியது சர்வேஸ்வரிய சம்பன்னா சர்வேஸ்வரா எல்லா ஐஸ்வர்யம் சர்வேஸ்வரா அதான் சம்பன்னா சர்வேஸ்வரா சர்வேஸ்வரம் பிரம்மம்னு சொல்றது விஷ்ணுன்னு சொல்றது. அங்க என்ன இருக்கு நாமதேயத்தினால வியாபகம்னு சொல்றது தத்துவம்னு சொல்றது. சர்வேஸ்வர சம்பன்னா சர்வேஸ்வரா சம்புர் ஆகாச மத்தியே சம்புன்னு சொல்ற ஆகாச மத்தியத்தில் இருக்குன்னு சொல்ற. துருவம்னு சொல்ற என்ன இருக்கு சம்புன்னு சொன்னாலும் துருவம்னு சொன்னாலும் விஷ்ணுன்னு சொன்னாலும் ருத்ரன்னு சொன்னாலும் என்ன இருக்கு அங்க சேதன மாத்திரமா இருக்குன்னு அபகுதி மாத்திரமா இருக்கு விஞ்ஞானம் மாத்திரமா இருக்குன்னு விஞ்ஞானம் அனர்த்தாந்திரம் இருக்குன்னு அனர்த்தாந்திர விகிதமா இருக்குன்னு அர்த்தாந்திரமாக இருக்கின்றது. கேவலா அர்த்தாபகுதி மாத்திரமா இருக்கின்றது. சம்பு ஆகாச மத்தியே துருவம் ஆகாச மத்தியத்துல நிச்சயமா இருக்குந்தானா ஆகாசம் இருக்கின்றது உபலட்சித பிரம்மம் அதுக்கு மத்தியத்துல சொன்னா அது சாட்சாத் பிரம்மம். அது அபகுதி மாத்திர விஜானகல்பம். துருவம் தப்தாதிகம் அஷ்யாமல் இருக்கும். தூரேதந்திரேதந்திரபாக்கியதான் ஈசாவாசத்துல பிருகதாரணத்துல சொன்னபடி இருக்கின்றதானா அதான் தியானத்தினால சித்த சித்தமா இருக்குன்னா சுரசித்தமா இருக்கின்றது.
என்ன இருக்கு? சுதப்பிராமான்ய வேத்தியமாகும் போது, சாட்சாத்கரிக்கும் போது அஜலனமா இருக்கின்ற தியானம் பண்றோம். இப்போது நம்ம சலனாத்மமா இருக்குன்னா விஷய சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம வஸ்து சுகத்தை அனுபவிப்பா, வாஸ்தவத்தை அனுபவிப்பா, ஜென்மாத்திரத்தை அனுபவிப்பா, சித்தத்தை அனுபவிப்பா அர்த்தம். சத்தாத்மிய சத்தாதிகம் க்ஷணமேகம், ஒரு க்ஷணத்துல பிரதுசதஸ்யாதி 1000 யாகங்கள் கூட சது சப்தத்யாக 74 1000 சப்தத்யாக ஏத் பலம் என்னன்னா யாகம் எத்தனை கோடி பண்ணினாலும் அதனோட பலம் நான் சுருக்கத்தை சொன்னான். ஏத் பலம் ததாவ அவாப்னோதி, அது அடையவே கிருஷ்ணஹா. அங்க அதாவது சாந்தோக்கியத்திலும் பிரதாரத்துக்கும் சாந்தோக்கியத்தில் சொல்லியிருக்கு. அதாவது 25 வயசு வரைக்கும் ஒரு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனை எனக்கு வியாதி எல்லாம் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மாத்தியந்திகமாக காரியங்களை பண்ணிட்டு நான் வியாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் திருதிய சவனம் நான் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு அது வரக்கூடாதுன்னு சொல்றேன். அது வரைக்கும் ஆயுஷு சொல்லி அது வரைக்கும் பிரார்த்தனை இருக்கின்ற தியானம் இருக்கின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. அதே போல் அதுதான் இங்கே விஷயம். அதனால க்ஷணம் கிருது சதஸ்யாவி கிருது சதஸ்யாவி சது சப்தத்தியாக அதை வயசை சொல்றோம். இத்தனை வயசு காலம் அந்த யாகம் பண்ணது நம்ம சொல்லியிருக்கிறதுனால வியாதிகள் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதை அந்த சமாச்சாரம் இங்கே விஷயம். சது சப்தத்தியாக எத் பலம் ததாப்னோதி, எந்த பலமோ அது அடையறே. கிருஷ்ணஹா அது கிரமமுக்தியா இருந்தாலும் சரி, சத்தியமுக்தியா இருந்தாலும் சரி, அதுக்கு சம்பந்தம் இருக்கின்றது சித்தசுத்தியர்த்தமா இருக்குன்னா, யாகாதி விஷயமா இருக்குன்னா அந்த பிரவೃತ್ತಿன்னு இருக்கின்ற சாந்தோக்கியத்தை சொன்னான பிரவೃத்தி இங்கே சமானாத்தியம். ஏத் பலம் தது ஆத்மோதி அது அடையறே. கிருஷ்ணம் ஓங்கார கதீம், அது மட்டும் இல்ல, சொர்க்காதி பலம் மட்டும் இல்ல, ஓங்காரத்தமா இருக்குன்னா நிரவசேஷமா இருக்குன்னா நித்தியசுத்தமா இருக்குன்னா ஆத்மாவையும் அடையறே. ஆசைப்பட்டா கிடைக்கலாம் தர்மஜின்னு சொல்லி இருக்கு. அதே தான் இங்கேயும் சொல்லப்படுறது. ஆசையா இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கலாம், சொப்னத்துல இருக்கிற போல இருக்கலாம், விவகாரத்தில் இருக்க போல இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கு அத்தியந்திகமான நிலையிலும் தெரிஞ்சுக்கலாம். அநேக சரீரத்தை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் யோகத்தை பற்றி அங்கே உபனிஷத்துக்கள்லாம் பிரஸ்தானத்திலும் வரான விஷயம்தான் இது. ஓங்காரகதீஞ்சா சர்வத்தியான யோக ஞானானாம், எல்லா சர்வத்தியான யோகம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான் யோகம். தெரிஞ்சிருந்தாதான் அந்த யோகம் வரும். ஞானானா ஏத் பலம் ஓங்காரஹா, அது பலம் தான் ஓங்காரம் இருக்கின்றது. வேதா பரஹா ஈஷா, தெரிஞ்சுக்க வேண்டியது மேலா இருக்கின்ற கடவுளது. ஆட்டி பிடிக்கிறவன் ஈசானஹான்னு சொன்னா ஆட்டி பிடிக்கிறவன். வா சிவஹா ஏகோ தேஹா, அந்த சிவனே மங்களகாரியே நம்ம ஒத்தனா இருக்கின்றவனே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒத்தனா இருக்குன்னா மங்களகாரியா இருக்கின்ற பரமாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை தெரிஞ்சு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன். அதெல்லாம் நாமதேயாத்மாவமா இருக்க பெருமிதமா இருக்குன்னா எந்த ஒரு தேவதையும் சொல்லல. சர்வதேவதாந்தரியாமியான பரம் தத்துவத்தை சொல்ற, அது அபேத சித்தமா இருக்குன்னு சொல்ற, ஞானேக வேத்தியமா இருக்குன்னு தான் சொல்ற, ஞானத்தினால அவபோதகமா இருக்குன்னு சொல்ற, அதாவது பூர்வாச்சாரிய உக்தமா இருக்குன்னா அவகதியை சொல்ற, சாஸ்திரத்தை சொல்ற. ஏஹா சிவன் சிவங்கரஹா சர்வம் அந்யத் பரித்யஜ்யா, சிவன் இருக்கின்ற செய்யறதுனால மற்ற அசுகத்தை எல்லாம் விட்டுட்டு சர்வம் அந்யத் பரித்யஜ்யா சமஸ்தார்த்த சிகேதாம் சமஸ்தார்த்த சிகேதாம் அதித்ய, எல்லாத்தினுடைய குடுமையை தெரிஞ்சுண்டு திஜோ கர்ப்பவாசா விமுச்சதே, அந்த திஜன் எல்லாத்தினுடைய சாரவனோட குடுமையை பிடிச்சு காப்பாற்றான். அதுபோல எல்லாத்தினுடைய சிகையை தெரிஞ்சதுனாலே கர்ப்பவாசனா விமுக்தா, இனிமே கர்ப்பம் இருக்காது. பஞ்சாக்னி வித்தியில அவனுக்கு பிரவൃத்தி இல்லை, நிவர்த்தம் ஆயிடுச்சு. விமுச்சதே, இனிமே என்ன இருக்கு, சர்வதா சுதந்திரம் ஆயிட்டு விமுக்தையாச்சு, இனிமே ஜென்ம இல்லை. ஏதாம் அசீத்யா திஜோ, இதை தெரிஞ்சுட்டானா திவ்ய ஜென்மா, அதாவது ஜென்மான்னு இருக்கின்றது திஜன்மான்னு இருக்கின்றது பிராமணன் இருக்கின்ற அப்படி சொல்ற, தத்வார்த்தின்னு இருக்கின்ற தத்வார்த்தத்தை தெரிஞ்சா விட்டு 2வது ஜென்மா. தத்துவார்த்தம் தெரியாத வரைக்கும் என்ன இருக்கு, திஜத்துவம் சித்திக்கல. ஜென்மாஜயத்தை கர்மணா ஜீவிச்சது. வேத பாராயணம் விப்ரஹா, அந்த கர்மான்னு இருக்கின்ற வேத பாராயணத்துல இருந்து பிரம்மஜானம் இருக்கின்றானா ஜென்மா திஜன்மா. திஜன்மா இருக்கின்றது பிரம்மஜன் இருக்கின்ற அர்த்தம், தத்வார்த்தின்னு இருக்கின்ற அர்த்தம் சில நேரத்தில் சொல்றதும் உண்டு. இங்க அந்த தத்வார்த்தின்னு இருக்கின்ற அர்த்தத்தை சொல்ற.
ഗർഭവാസാത് വിമുക്ത. ഇനി ഗർഭവാസമില്ലേ, അന്ന മലമൂത്രാദികളിൽ കിടന്നുണ്ട് കഷ്ടപ്പെട്ടുണ്ട് അഴവ് നിൽക്കേണ്ട അവസ്ഥയില്ലേ, അമ്മ സാപ്പാട് താണ്ടപടി എരിച്ചിലും വിളച്ചിലും എല്ലാം അപ്പൊ ഇല്ലേ, വിമുച്ചതേ അതിൽ നിന്നെല്ലാം മുക്തി ഏർപ്പെട്ട് ஈத்யோம் சத்தியம் உபனிஷத்து ஓங்காரமா இருக்கின்ற உண்மைன்னு இருக்கின்ற உபனிஷத்து சொல்லியிருக்கு. அகம் பத்ரம் கர்ணே சுனியாம பத்ரம் விஷயமா சரீரத்தா சிரேரங்கே சுற்றுபாதம் சுத்தன விஷயம் சாந்திபாதம் சொல்லிட்டேன். ஏத்தி அதர்வ சிகோபனிஷத் சமாப்தம். அதர்வ சிகோபனிஷத்து இங்கே முடிஞ்சாச்சு. இதுக்கு ஒரு சந்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை தான். அதுக்கப்புறம் மைத்ராயணி உபனிஷத்து நடக்கின்றது இருக்கு. வைராக்கியோக்த பக்தி யுக்தம், வைராக்கியத்தினால் சொல்லி இருக்கின்ற பக்தி யுக்தமா இருக்கின்றது. பிரம்ம மாத்திர பிரபோதா, பிரம்மத்தை மட்டும் போதிக்கிறதாலே எத் பதம் முனையோ யாந்தி, எந்த பதத்தை முனிகள் நம் முன்னோர்கள் நம்ம பரம்பரையில் இருக்கிறவா ஓரையோ தத்தைவதம் அகம் அஹா தத்ரை பதம், அந்த பதம் இருக்கின்றது. அகம் மகா, ஞான் இருக்கின்ற மகத்துவம் இருக்கின்றது சொல்லியிருக்கு. அங்கே அங்கே இருக்கின்ற சாந்திவாதம் அங்கே இருக்கு. ஒரு சந்தை சொல்லிடுற மூணாவது மன்றத்தை மட்டும் பூர்வஸ்ய மாத்ரா ஜாகர்த்தி, பூர்வஸ்ய மாத்ரா ஜாகர்த்தி ஜாகரிதம் திதியா சொப்னம், ஜாகிரத திதியா சொப்னம் திருதியா சுஷுப்தி, மூணாவது சுஷுப்தி இருக்கின்ற சுஷுப்தி திருதியா சுஷுப்தி चतुर्थी तुरीयं चतुर्थी तुरीय मात्रा मात्राः प्रतिमात्रा गताः प्रतिमात्रा गताः सम्यक् समस्तानपि पदान् जयति इति, सम्यक् समस्तान् पदान् जयति इति स्वयं प्रकाशः स्वयं ब्रह्मा भवति इति एषः सिद्धिवरः एतस्मात् ज्ञानादो प्रयुज्यते सर्वकरणोपसंहारत्वात् धार्यधारण ब्रह्मातुर्यं सर्वकारणानि मनसि संप्रतिष्ठाप्य ध्यानं विष्णु प्राणं मनसि सह करणैः संप्रतिष्ठाप्य ध्याता रुद्रः प्राणं मनसि प्राणं मनसि सह करणैर्नादन्ते नादत्ते स कर्णे नादत्ते परमात्मनि संप्रतिष्ठाप्य ध्यायीदेशानं प्रध्यायितव्यं सर्वमिदं विष्णुरुद्रेन्द्रस्ते संप्रयुज्यन्ते. विष्णुरुद्रन इंद्रन नाല് അവസ്ഥയെ संप्रयुज्यन्ते. सर्वाणि च इन्द्रियाणि सह भूतेर्न करणं करणानां ध्याता कारणं तु ध्येयः सर्वेश्वर्य संपन्नः सर्वेश्वरः शम्भुराकाशमध्ये ध्रुवं स्तब्धाधिकं क्षणमेकं क्रतुशतस्यापि चतुस्सप्तत्या यत्फलं तदाप्नोति कृष्णम् ओंकारगतिं च सर्वध्यानात् कृष्णम् ओंकारगतिं च सर्वध्यानयोगज्ञानानां यत्फलम् ओंकारो वेदा पर ईशः वा शिव एगो देहः शिवङ्करः सर्वान् यत्परित्यज्य समस्तार्थशिखैरदे अधीत्य द्विजो गर्भवासनात् विमुक्तो मुच्यते. यदाम् अधीत्य द्विजो गर्भवासात् विमुक्तो मुच्यते. इत्योम सत्यमित्युपनिषदे मुच्यते ओम सत्यमित्युपनिषदे मुच्यते इत्योम ओगुं सत्यमित्युपनिषदे. ओम हरि